என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஆமாம், சாமி கடவுளை சமையல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், பாப்பா என்ன சாமி? ஸ்கூல் இருக்கு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இன்னும் வேலை முடியல. 4 மணி நேரம் இருக்கு வேலை. என்ன சமையலுங்க? பருப்பு குழம்பு, முட்டைகோஸ், கேரட் எல்லாமே கலந்து பொரியல், சாப்பாடு, தயிர் எல்லாமே. என்ன சின்ன வெங்காயமா பெரிய? ஆமாங்க, பருப்பு தாளிச்சு விடுறதுக்கு. இல்லை, சின்ன வெங்காயங்களா இது பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயம் தாங்க, ரகம் பெருசாக இருக்குது. ஆமாம், 3 கிலோ 100 ரூபா. அதாவது பருக்கு, அதாவது பொறுக்கி எடுக்கக்கூடாது. ஆமாம், இது வந்து 3 கிலோ 100 ரூபான்னு நாங்கள் பெருசும் வரும் பாருங்க, அதெல்லாம் கலந்து வருது. அதாவது நான் உங்களுக்கு வந்து அன்பான வேண்டுகோள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கடைக்கு போனோம்னா கடைக்காரர் வந்து இந்த வெங்காயம்லாம் எடுத்து போட்டால் அதில் வந்து நல்லதும் இருக்குது ஒன்று. ஏன்னா அவங்களும் வியாபாரம் பண்ணணும். என்ன தனிப்பட்ட கருத்து எப்படின்னா, கடையில் போய் நீங்கள் வெங்காயம் வேணால் எடை போட்டு கொடுக்கட்டு. சரி பதுக்கலாமான்னா சரி பொறுக்கி எடுங்க அப்படின்னா பொறுக்கி எடுக்கலாம். என்ன ரேட் கம்மியாக கொடுக்குற கடையில் வந்து பொறுக்கி எடுக்கலாம் அப்படின்னா பொறுக்கி எடுக்கலாம். யாருக்கும் பொறுக்கிறதுக்கு விடுறதில்ல. சில பேர் பொறுக்கிறதுக்கு பாருங்க, அன்றைக்கி ஒரு லேடி வந்து சின்ன வெங்காயம் வந்து அது நான் டவுட்டில் தான் கேட்டேன். 1-2 அவங்களா போட்டால் 1-2 உள்ள வந்து போறோம்ல, ஏதோ ஒரு கடையில் தான் பொறுக்கிறதுக்கு விடுறாங்க. எல்லா கடையில பொறுக்கிறதுக்கு விடுறதில்ல. இல்லைங்க, நாங்கள் வாங்கணும். ஒரு லேடி வந்து எல்லா வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பதுக்கி எடுப்போம். அந்த கடைக்காரர் பேசுகிறாரு, ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்புறம் பொடியை வந்து யார் எடுத்து போவாங்க? அப்போ நானும் வந்து வாங்கியிருக்கிறேன், நானும் இது காசு பண்ணணும்ல. வேற ஒரு லேடி தான் நான் பக்கத்துலேயே பார்க்குறேன். அதாவது இப்போ பூராமே இந்த மாதிரி எடுத்தோம்னா அவங்க விற்பனை பண்ணணும்ல. அது அவங்களுக்குலாம் தெரியாது. என்ன தெரியாது? அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? இல்லை, அப்படி கணக்கு இல்லைங்க. ஒரு நியாயம்னு இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து வாங்குறாங்க, பொதுவான கருத்து வாங்குறாங்க, அவங்க வேலை பண்ணணும். இப்போ ஒண்ணுமில்ல, வெங்காயம் அப்படியே நீங்க அப்படியே வாங்கிட்டு வரீங்க. என்ன இதுல எத்தனை வெங்காயம் அழுகி இருக்கு. ஒரு நாள் வந்து இப்போ காய்ச்சல வந்துரு, கஞ்சி காய்ச்சி தான் குடிக்கணும். ஒரு நாள் காய்ச்சலே வந்துடுது. அப்போ வெங்காயம் போட்டு தாளிச்சு இது பண்ண முடியும். அப்போ அந்த வெங்காயம் என்ன ஆகு? அழுகிதான் தூக்கி தான் வீசணும். அந்த மாதிரி அவங்க ஓரளவுக்காவது வந்து கொஞ்சம் மனசாட்சி கட்டு போட்டு இதாக இருக்கணும். நான் என்னோட கருத்து. என்ன மற்றவங்க எப்படி ஓரளவுக்காக இதாக இருக்கணும். இல்லை, மேக்ஸிமம் வந்து அது எதுக்கு தான் அத்தனை பொறுக்குறாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு கடைக்கார அந்த மனையில் இப்போ அவங்க வியாபாரம் பண்ண அந்த மாதிரி இருப்பாங்களா? அது சில என்ன சொல்லலாம், சில பேர் வந்து அந்த காசு கொடுத்து எடுத்தா அவங்க பொருள் நல்லா இருக்கணும். தக்காளி பதுக்கி எடுக்கிறதா அது வந்து அழுகு மூட்டையில் வருது. நல்லாவே பொறுக்கி எடுத்தாலுங்க வந்து கட் பண்ணி பாருங்க, உள்ள புழு இருக்கு. ஒண்ணுமில்ல, இச்சோட தக்காளி காலையில் நீங்க பார்த்தீங்க, தக்காளி வந்து நார்மல் சைஸ், இது வந்து சின்ன சைஸு. இச்சோடு சின்ன தக்காளி எலி வந்து கொதிக்கிச்சு. அது என்ன பண்ண முடியும்? குப்பையில போட்டா எலி வருதுன்னு எலி பொட்டி வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். எலி சிக்காம இருக்குது ஒவ்வொன்று. எலி பொட்டி வருது, எலி வந்து சிக்கா, அப்புறம் அது கொதிக்கிட்டு போயிடுச்சு. அது வேஸ்ட் தானே? எப்படின்னா என்னதான் ஆனாலும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதே தீரு. அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற அந்த தொல்லியெல்லாம் போட்டுடலாம்ல, அதே போட்டு சமைக்கலாம்ல. சாப்பிட முடியாது. என்னோட அன்பான வேண்டுகோள், அப்படி வந்து பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிட்ட வந்து பண்ணுறாங்க, நம்மளால் அவங்களுக்கு வந்து நஷ்டமாகக்கூடாது. என்னடா இது ரொம்ப ஒழுக்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து நான் தான் சொல்லிட்டேன். இப்போ நாங்களும் சந்தைக்கு போகிறோம். இல்லை, இப்போ நான் சொல்கிறது வந்து யாருக்கு கருத்துக்கே இல்லை, சந்தைக்கே போகிறோம். இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ கருத்து நாங்கள் சொன்னால் நீ வேணா எப்படி எடுத்துட்டு போ, நான் எடுக்கிற பொருள் அப்படிதான் பார்த்து எடுப்பேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு திருத்தவே இல்லை. நாங்கள் இல்லை திருத்தருக்கு இல்லை சொல்கிறேன். நான் அவங்களுக்கு திருத்த மாட்டேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே வந்து கேட்டுட்டு தான் எடுப்பேன். பொறுக்கி எடுக்கலாமா, நான் அவங்க வேண்டாம்னா சரி நீங்களே எடை போட்டு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். சில பேர் வந்து பொறுக்கி எடுத்தாதான் திருப்தின்னு இருப்பானுங்க. அதுதான் இப்போ சந்தைக்கே போனோம், ஒரு லேடி வந்து பார்த்து சொல்லிச்சு, அவரைக்காய் வந்து என்னங்க வாடி இருக்குது. நீங்கள் ஒரு பேச்சு தான் கேட்டீங்க, நீங்கள் வெயில் உட்காந்து வியாபாரம் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிச்சு அந்த லேடி. உடனே அப்படிங்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் காய் வந்து எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு கான்செப்டில் வச்சுருக்குறாங்க, அவரைக்காய் என்னக்கா கொஞ்சம் வாடி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படி தான் நீ கேட்டீங்க. உடனே அந்த லேடி வந்து ஆமாங்க காலையிலேருந்து இருக்கிறோம், நீங்கள் வெயில் உட்காந்து பாருங்கள், அப்போ தான் வந்து வலி வேதனை தெரியும் அப்படிங்கிறது அந்த லேடி. என்ன சொல்கிறது? நாங்கள் அடுத்த ட்ரிப் அந்த கடைக்கு போவோமா? எச்சா பேசுகிற கடைக்கு எங்களுக்கு என்னத்துக்கு வேலை?
அதாவது வியாபாரத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, வியாபாரிகள் வந்து பாருங்கள் எங்கள் பொருள் தரமாக இருக்குது, கொஞ்சம் அப்படி தான் அவங்களும் அனுசரணையாக பேசணும். நாங்கள் எடுக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். அனுசரணை இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க பேசினாதான் வாங்குவாங்கன்ட்டு எச்சா பேசுறதுக்கு உட்காந்துருக்காங்க. இப்போ வியாபாரிகள் வந்து அவங்களும் அனுசரணையாக இருக்கணும். எங்க தொழில அனுபவமா வந்து சாப்பிட்டா இருக்கணுங்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து காசு 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 அவங்க அலுவல பொருள் போட்டாலுமே நாங்க ஏன்னு கேட்காம வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த உலகம். அவங்களுக்கு இல்லை அது ரைட். அவங்களும் வியாபாரம் அதாவது அவங்க வியாபாரம் நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க. இல்லை நான் அவங்களையும் சொல்கிறேன் எடுக்கிறதையும் சொல்கிறேன். அப்பதான் வந்து நாங்க தான் வந்து இவங்க போடுறத அப்படியே வாங்கிட்டு வருவோம். மத்த யாருமே அப்படி வாங்க மாட்டாங்க. சரி, வியாபாரிக்கு பண்றவங்க ஒரு டெக்னிக்கல் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வியாபாரிகள் வந்து அவங்களும் அனுசரிச்சு தான் பண்ணணும், வாங்குறதும் அனுசரிச்சு தான் பண்ணணும். பேசின வார்த்தைக்கு வந்து எதிர் மாற்று பேச மாட்டாங்கன்னு ரப்பா பேசுறாங்க. ஆமா, அது இந்த சந்தைகளுக்கெல்லாம் போயிட்டோம்னா சொல்றாங்களா, சந்தை இன்னும் சொல்றாங்க மாறி சொல்லுவாங்க. எனக்கு வந்து நீ வந்து பாரு, நீ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நீ உன்ன மாதிரி நான் எத்தனை பேர் பார்த்து, நீ என்னை தான் பார்க்குற, உன்ன மாதிரி நான் எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன். அவங்க சொல்கிற டைலாக். நான் சந்தையா சொல்லுறாங்க, நான் நீ ஒரு ஆள் தான் நீ பார்க்குற, நான் 1000 நேரம் பார்க்குறேன். நான் சந்தைக்கு போய் உட்காந்து பண்றாங்க, நாங்க வந்து வாங்கறதுக்கு போறோம். அவங்கள்தான் நாங்க நினைச்சு பார்த்துட்டு இருந்தா இந்த காலத்துல முடியாது. அது நம்மளுக்கு அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கடைக்கு போனா எச்சா பேசினா அந்த கடைக்கு கால் வைக்கவே கூடாது. இப்போ என்ன யாருமே சும்மா கொடுக்குறது, காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். அதுதாங்க நாங்களே போய் எடுக்கிற மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்டு. வீட்டுல போய் செடியா போட்டாச்சு. ஆமா, ஓரளவுக்கு போட்டாச்சு. எல்லா காய் செடி வந்துருச்சு எங்க வீட்லயே. இப்போ வந்து நாங்களா போய் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் நாங்களா பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது இதுவும் இருக்குது, அந்த மாதிரி இதுவும் இருக்குது. என்ன சூப்பர் மார்க்கெட் போனால் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரியும் இருக்குது. சில கடைக்கு எல்லா பக்கமும் வியாபாரம் ஆகுது. சந்தைங்க அதாவது கிடைக்காத பொருள் எதுவும் கிடையாது. அதாவது சந்தையில வந்து காய் கொஞ்சம் கிராமத்தில் கூட எதுவுமே கிடைக்காது. டவுன் பக்கம் போய் பாருங்க, டவுன் பக்கம் எல்லா பொருளும் கிடைக்கும். நம்ம இல்லை கோலப்புழுங்க கிராமத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிட்டு இருக்கிறோம். டவுன் பக்கம் வந்து வண்டியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒளிஞ்சிருச்சு. மாங்காய் ஆட்டு, இந்த நெல்லிக்காய் ஆட்டு, இல்லை நெல்லிக்காய் மாங்காய் ஒன்றும் இல்லை. சீசன் இல்லாத போது வந்து நாவல் பழம் டவுன் பக்கம் கிடைக்கும். சீசன் இல்லாத போது கூட கிடைக்கும். எல்லா பக்கம் வளருது இல்ல, சில பழம் சில ஏரியா டவுன் பக்கம் தாங்க எல்லா இது கிடைக்குது. எல்லா பழம் எல்லா இது டவுன் பக்கம் தான் கிடைக்குது. இந்த லைன் இல்லாத மீன் வகை வெளியில பயங்கரமா. ஆமா, நம்ம லைன்ல தான் நான் மீன் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆத்து மீன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க வந்து இருக்கு. சரியா, இப்ப எனக்கு பேச டைம் இல்லைங்களா? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அப்புறம் பேசுறதுக்கே டைம் இல்லை போது. அப்புறம் உங்க வீடியோ யாருங்க பார்ப்பாங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? பேசுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்க பேசுறதுக்கே டைம் இல்லைங்க, 10 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் எல்லா டைம் பிஸி மாதிரியே காட்டிட்டா நம்ம இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? அப்புறம் அவங்க எப்படிங்க? எனக்கு டைம் ஆனா அப்புறம் பாப்பா சத்தம் போடுவா. அதுதான் இந்த 10 நிமிஷத்துல நான் அவளுக்கு போய் தலை சீவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேரட் பீன்ஸ் கோஸ் எல்லாம் 3 ஒட்டுக்கா போட்டு பொரியல். இதுல வந்து பருப்பு குழம்பு, இதுல வந்து நேத்து நாக்குல சாப்பாடு மீதி இருக்கு, அத குக்கர்ல சாப்பாடு. ஆனா இந்த வெயில் காலத்துல தயிர் ஊற்றி சாப்பிடணும், மோர் கரைச்சி சாப்பிடணும்னு சொல்றாங்க. சாப்பிட்டு தலைவலி வந்துருது. அதெல்லாம் வராதுங்க. இந்த வெயில் அதிகமா போடுறதுனால என்னமோ நேற்று மழை நேரம் வந்துருச்சு. எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிடலாம். ஆமா, அது உண்மைதான். டெய்லி மோர் தொண்டை வலி எடுத்துக்கோ. குக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? பருப்பு ஒரு விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். சரி, நான் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டா ஓகே, பாப்பா சாப்பிடலாம். அப்படியா? கைப்பிடி போட்டா மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. 2 கடையில கொண்டு போய் போட்டு வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? நிக்கவே மாட்டேங்குது. இதுல என்ன இருக்கு? அது அரிசி மாவுங்க, நேற்று தோசை ஊத்துனேன், கொஞ்சம் இருக்கு. அதோ பாருங்க, மாவு தண்ணியில வச்சிருக்க. பாப்பா தண்ணி இருக்கு, தண்ணி காயுதா? ஆமா. சரி நண்பர்களே, நல்ல ஒரு கலந்துரையாடல் தான். ஏன்னா எல்லாமே இருக்கு, குடும்பம் தான் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். நம்மோட R15 பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.